வாரத்துல முதல் வேலை நாளான திங்கக்கிழமைங்க சுறுசுறுப்பா எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பணும் இல்லைங்களா. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ் பண்ணியிருக்கேங்க. நைட்டே கம்பு வேக வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு அதை தயிர் ஊத்தி கரைச்சு சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தலை உப்பு போட்டு கரைச்சு ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சாச்சு. அவ்வளவுதான் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சுட சாதம். நேத்து சந்தையில காட்டுக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வெங்காயம் மிளகா போட்டு கடைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பொரியல் பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் பண்ணிருக்கேங்க. அது போக ஃப்ரெஷ்ஷா உரையூத்தி வச்சு கெட்டி தயிர். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் உப்பு போட்டு வேக வச்சாச்சுங்க. நேத்து சந்தையில தண்டு கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொரியலுக்கு. சோ அதை நாளைக்கு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு இது 2வது தடவை நான் கழுவுறேன். பெரிய பாத்திரத்துல நிறைய தண்ணி ஊத்தி கீரை உள்ள போட்டு நல்லா அலசி எடுக்கணுங்க. கீரையை உள்ள வச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே கொட்டக்கூடாது. நம்ம அரிசி கழுவி தண்ணி கொட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி கொட்டினா அந்த மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும் கீரையில. அதனால இப்படி அலசி எடுத்து வடிகட்டுற கூடையில போட்டு வச்சுக்கணும். மண் இல்லாததுனால விட்டுட்டாங்க, இல்லைன்னா இன்னும் கூட ஒரு தடவை கழுவணும். இந்த கூடையை அப்படியே அந்த ஸ்லாப் மேல வச்சிடக்கூடாதுங்க. அந்த இட்லி பாத்திரம் நம்ம பெரிய பாத்திரத்துல கழுவணும் இல்லையா, அதை மேல இந்த கூடையை வச்சுட்டோம்னா இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். காலையில கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டா போதும். கேரட் ஜூஸுக்கு கேரட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சுங்க. இந்த கீரையை நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கல. நைட்டு டின்னர் 2 பேருக்கு தாங்க. என்னோட சன் பாத்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியில போயாச்சு, நாளைக்கு தான் வருவாங்க. அதனால ஒரு 4 தோசை கலவை மாவு இருந்தது, கூட தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். கொஞ்சம் சாதமும் இருந்ததுங்க. அந்த சாதத்துக்கும் இந்த தேங்காய் சட்னியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் அம்மிக்கல்லுல தேங்காய் சட்னி அரைச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். சாயந்தரம் அந்த ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டது ஹெவியா இருந்தது. வேற ஏதாவது டிஃபன் பண்ணா அதுவும் கொஞ்சம் மிச்சமாகும்ட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்.